நீங்க அப்புறம் பண்றேன்னு ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா நான் கன்ஃபார்மா சொல்றேன் அந்த விஷயத்த பண்ணவே மாட்டீங்க. இதை நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, இங்க நிறைய பேரு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ண போறேன், இனி ஜங்க் ஃபுட்டே சாப்பிடாம டயட்ல இருந்து உடம்ப ஹெல்த்தியா பாத்துக்க போறேன்னு சபதம் எடுவாங்க. ஆனா காலையில 10வது அலாரம் அடிக்கும் போது எந்திரிச்சு இன்னைக்கு வேணாம் நாளைக்கு பண்ணலாம்னு தூங்கிடுவாங்க. இந்த விஷயம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு ஏன் பண்றீங்க தெரியுமா? ஏன்னா அந்த விஷயம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்ததே நீங்க தான். சோ அதை மீறும் போது கேள்வி கேட்க யாருமே இல்லைல்ல. இதே மாதிரி திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துல உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை போயிட்டு இதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா அப்படின்ற ஸ்டேட்டுக்கு போயிட்டு அந்த விஷயத்த ட்ரை பண்றதையே விட்டுருவீங்க. சோ இந்த கெட்ட பழக்கமான ப்ரொகாஸ்டினேஷனை பிரேக் பண்றதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நான் டெய்லி 10 மினிட்ஸ் வாக் பண்ணுவேன், 1 லிட்டர் தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்றேன். இந்த மாதிரி நீங்க சின்ன ப்ராமிசஸ் எல்லாம் எடுத்து கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது நான் ஒரு விஷயம் சொன்னா அதை செய்ய ஆரம்பிப்பேன்ற நம்பிக்கை உங்க மேல உங்களுக்கு வரும். சோ நான் ஜனவரி வந்தாதான் டயட்டை ஸ்டார்ட் பண்ண போறேன், ஜனவரில இருந்தா ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இன்னைக்கே பண்ண சொல்லுங்க.